ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசாஸ்ரீயின் வணக்கம். பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் நவமி திதியின் பற்றி பார்ப்போம். நவ என்றால் 9 என்று அர்த்தம். இது ஒரு வடமொழி சொல்லாகும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் 9வது நாள் நவமி திதியாகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் நவமியை சுக்கிலபட்ச நவமி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நவமி தினம் கிருஷ்ணபட்ச நவமி என்றும் அழைக்கப்படுகிறது. நவமி என்றால் சுய வளர்ச்சி மற்றும் செழிப்பைக் குறிக்கும் 9ஆம் திதி ஆகும். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தாலும் அதில் ராம அவதாரம் மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. அத்தகைய ராமபிரான் நவமி திதியில் பிறந்ததால் அவருடைய பிறந்த நாள் ராமநவமி என்ற பெயரில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. நவமி திதியில் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி பார்ப்போம். இந்த திதியின் அதிதேவதை அம்பிகை என்பதால் சத்ரு ஜெயம் உண்டாகும். சத்ரு பயம் நீக்கும் திதி இது. கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான செயல்களை இந்நாளில் துவக்கலாம். அதாவது தீமையான விஷயங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்கான செயல்களில் ஈடுபட சிறந்த திதி இது. அதாவது எதிரிகளை வெல்லவும் விநாசம் செய்யவும் ஏற்ற திதி ஆகும். தீய பழக்க வழக்கங்களை ஒழிக்க, பிறர் மீது மாந்திரிகம் பிரயோகிக்க ஏதுவான திதியாகும். தெய்வங்களுக்கு பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவை செய்யலாம். புதிய வேலைகளுக்குச் செல்லலாம். நல்ல காரியங்கள் செய்யலாம். நகைகள், ஆடைகள் வாங்கலாம். தர்ம காரியங்கள் செய்யலாம். ஆயுதங்கள் செய்தல் மற்றும் உபயோகித்தல், செங்கல் சூளைக்கு நெருப்பு இடுதல் போன்றவை செய்யலாம். நவமி திதி அன்று மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். உதாரணமாக அடுத்தவரை தாக்குவது, பழி வாங்குவது, பதிலடி கொடுப்பது போன்ற எண்ணங்கள் எழும். எனவே அன்றைய தினங்களில் இறை வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை வரும் நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். நவமி திதி நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வேளையில் ஈடுபட்டால் அனைத்து காரியங்களும் சுமூகமாக நடைபெறும். ராம நவமி விரதம் இருந்து ராமனை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் ஆசி கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். அடுத்ததாக நவமி திதியின் தெய்வங்கள் மற்றும் நித்யா தேவிகளைப் பற்றி பார்ப்போம். நவமி திதிக்கான திதிசூன்ய ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சிகம் ஆகும். இவர்கள் நவமி திதியில் எந்த ஒரு முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை நவமி திதிக்கான தெய்வங்கள் துர்க்கை, சரஸ்வதி ஆவார்கள். நவமி திதிக்கு உரிய நித்யா தேவிகள். வளர்ப்பிறை என்றால் குலசுந்தரி நித்யா மற்றும் தேய்பிறை என்றால் ரே சிவதூதி நித்யா. சொல்ல வேண்டிய மந்திரங்களைப் பற்றி பார்ப்போம். வளர்ப்பிறை நவமி திதி அன்று குலசுந்தரி நித்யா மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் குலசுந்தரியை வித்மஹி காமேஸ்வரியை தீமஹி தன்னோ சக்தி பிரசோதயாத். தேய்பிறை நவமி திதி அன்று ரீ சிவதூதி நித்யா மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் சிவதூத்யை வித்மஹி சிவங்கரியை தீமஹி தன்னோ நித்யா பிரசோதயாத். மந்திர வழிபாட்டின் பலன்களை பார்ப்போம். ரீ குலசுந்தரி நித்யா மந்திரத்தை சொல்ல செல்வ வளமும் சொத்துக்கள் சேர்க்கையும் கிட்டும். இந்த தேவியின் அபூர்வ அருளால் இவளை பூஜிப்பவர்கள் சர்வ ஞானமும் அடைவர்கள். சிவதூதி நித்யா மந்திரத்தை சொல்ல நமக்கு எதிரான அநீதியும் அதர்மமும் அழியும். எந்த ஆபத்தும் நெருங்காது. நவமி திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்கள் பற்றி பார்ப்போம். நவமியில் பிறந்தவர்கள் அதிக புகழ் பெறுவதில் நாட்டம் உடையவர்கள், தன்னம்பிக்கை அதிகம் உடையவராகவும், கலைகளை ஆர்வமுடன் செய்பவராகவும் இருப்பார்கள். அதாவது கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். இவர்கள் தைரியமும் பாசமும் கொண்டவர்களாகவும், கலையார்வம் மிக்கவர்களாகவும், எதிரிகளுக்கு பயங்கரமானவர்களாகவும் இருப்பார்கள். நவமி திதியில் பிறந்தவர்கள் உலகில் யாவரும் புகழும் படியான பெயரெடுப்பவர்களாகவும், ஸ்தூல உடம்பு உடையவர்களாகவும், மனைவி பிள்ளைகள் மேல் விருப்பமில்லாதவர்களாகவும், மற்ற பிற பெண்களின் மீது ஆசை கொண்டு அவர்களில் பலரை சேர்த்து வாழ்பவர்களாகவும், நாணமில்லாத பெண்களின் மனம் போல் நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். பங்காளிகளால் தொல்லைகளை அனுபவிக்க நேரலாம். இவர்களால் மற்றவர்கள் பயன் அடைவார்கள் தவிர மற்றவர்களால் இவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது. நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு திதி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம். மேலும் குழந்தை இல்லாதவராகவும் அல்லது குறைகளை உடைய குழந்தை பேறு உடையவராகவும் இருப்பார்கள் என்று சில ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. பிறருக்காக தங்களின் சொத்துக்களை இழக்க நேரிடலாம் என்றாலும் எதிரிகளுக்கு இவர்கள் கொடியவர்கள் ஆகவே இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.